யோபு புக்கை படிக்காதரா, பாடுகள் வந்துடும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆவியானவர் என்று சொன்னார், யோபு புக்கை படி, யோபு புக்கை படி. அவன் தாண்டா இருக்கிறதுல பெரிய பணக்காரன்டா, வர்றான். படிச்சா என் கால்களை நெய்யினால் கழுவினேன். அப்பா, அந்த வசனத்தை தாண்ட முடியல என்னால. அது எனக்குள்ள கொடையுது. ஆமா ஆமா, முட்டுது, மோதுது. அப்பா அவன் சொல்றான், எப்படி எனக்குள்ள இது நடந்துச்சுன்னா, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. இருக்கீங்களா? அப்ப ஐஸ்வர்யம் என்பது ரகசிய செயல். அப்படின்னா யாருக்குமே தெரியாதான், உங்களுக்கு மட்டும் பேசுவாராம். தேவன் அருளின தீபம், ரெவலேஷன். கைத்தட்டு. உலகத்திலே பணக்கார சாமின்னு ஒரு சாமி இருந்தா அது எங்க சாமி தான். ஏன்னா பைபிள் சொல்ற, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அதுக்கே கையை தட்டு, அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே, அவருடைய தரித்திரத்தினாலே நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு எங்கள் நிமித்தம், நாங்கள் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்ற நிமித்தம் அவர் தரித்திரரானார். முதல்ல பிரதர் எஸ்ஐகே பிரான்சிஸ் அவர்கள் 1993 ஒரு கேம்ப் நடத்துகிறார். எங்கே கேம்ப் நடத்துகிற, ரெஃப்ரெஷர் கேம்ப் நடத்துகிறார். அது கேம்ப் நடத்தினவங்களுக்காக நடத்துகிறது தான் ரெஃப்ரெஷர் கேம்ப். 10 நாள் கேம்ப். எஸ்டிசியில் இருந்து படித்தவனுக்கு ஒரு ரெஃப்ரெஷர்னா என்ன, புத்துணர்ச்சி முகாம். ஆனால் நான் அதில் இல்லை, 10 நாள் கோர்ஸில் இல்லை. ஆனால் 10 நாளில் படித்த ஒருத்தன் ஐடியா வாங்கிட்டு போர்ஜரி பண்ணி நான் உள்ளே என்ட்ராகிறேன். ஆள் மாறாட்டம், அதுக்கிட்ட சொல்லுவாங்க. வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு, நான் போக முடியல, நீங்கள் போங்கன்றாரு. அதுக்கு 300 ரூபா. 300 ரூபா 1990 பெரிய காசு. இன்றைக்கி வந்து ஒரு 3000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 3000 ரூபாலாம் கொடுத்தா அன்றைக்கி கேம்ப்லாம் போகிற வாழ்க்கை. ஏன்ட்ட காசு இல்லை. 1000 ரூபா வந்து எஸ்டிசிக்கு, இதுக்கு 300 ரூபா. ஆனால் அவ்வளோ காசு இல்லை. அப்போ அந்த 300 ரூபா எனக்கு கடன் வாங்கி, எதுக்கு கடன் வாங்குற, வெக்கப்படாமல் வாங்குற, செருப்புக்கு வாங்குற கடன், செருப்புக்கு திங்கிறதுக்கு வாங்குற கடன், ஹோட்டலில் போய் திங்கிறதுக்கு, எத்தனை விஷயத்துக்கு கடன் வாங்குற. ராஜ்யத்துக்கு வாங்கன்னு நான் சொல்லலை, ஏன் இருக்கிறதே கொடுக்குறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் பாருங்கள். போனேன் சார். ஆனால் 300 ரூபான்னு ஆகும். என் வாழ்க்கையில் அந்த காலத்தில் நடந்த எத்தனையோ கேம்பில் அந்த மதிய உணவு சாம்பார் தான் ஊற்றுவாங்க. ஆனால் அங்கே கிளப்பி இருந்தார் தலைவர் வந்து, கொடுத்த காசுக்கு சிக்கன் மட்டன் நொறுக்கிட்டாங்க. காசு ஒர்த்து. ஆனால் அந்த காசுக்கு ஒரு வைராக்கியம், நான் அந்த அனாயிட்டிங்கை வாங்கணுன்ற ஒரு வைராக்கியம், அதெல்லாம் தானாக வராது. ஆமாம், நீங்கள் வந்து என்ன சொல்ல, பூனையை பிடிச்சிட்டு புலி மாதிரி உருமுனா அது மியா இல்லை, நல்லா இன்னும் ஒன்றை எதிர்பார்க்குறேன், கமான் நம்ம அதனால தான் சொல்கிறேன், கரெக்டான ஆள்கிட்ட பேசுகிறேன். தப்பான ஆள்கிட்ட போய் டீச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. சரியான ஆள். புலிட்ட உரிமை சொல்லித்தாங்க, அது என்ன செய்யும், உருமும். அப்ப பீப்புள் மஸ்ட் ஹேவ். எனக்கெல்லாம் ஐஸ்வர்யம்ன்றது ஆப்ஷனல் கிடையாது சார். ஜீல், எனக்கு வெறி, எனக்கு வைராக்கியம். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்தையும் தேவையும் அறிந்தவன் நான். இவ்வளவு பேசுறேன்ல, என் வாழ்க்கையில் ஜோம் என்பது ஒரு நாள் கூட தேவன்ட்ட 30 வருஷத்துல ஐஸ்வர்யத்துக்காக ஜெபிச்சதே கிடையாது. ஒரு நாள் கூட ஆண்டவரே என் பணத்தை சந்திங்கன்னு சொன்னதே கிடையாது. ஏன் தெரியுமா? இது எனது பிறப்புரிமை. இதை பற்றி பேசுவேன், ஆனால் கேட்க மாட்டேன். ஏன்னா கேட்டு பெறக்கூடிய இடத்துல தேவனை என்னை வைக்கவே, உங்களையும் வைக்கவே இல்லை. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்று பாலகங்காதர திலகர் சொன்னார். அப்படியே ஐஸ்வர்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்று நாம் சொல்லுவோம். ஆமென். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஐஸ்வர்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம். நல்ல அனாயிட்டிங் அல்லுதே சார்.
அனாயிட்டிங் அல்லுது. அல்லுதுன்னா என்ன அர்த்தம்னா கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கேட்காம ஒன்று கொடுக்குறாருன்னா ரொம்ப முக்கியமான மேட்டர் அது அப்படின்னு அர்த்தம். இதில் என்னென்னலாம் எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒய் ஷுட் வி ப்ரீச் ப்ராஸ்பெரிட்டி. எதுக்கு பணத்தை பற்றி பேசணும் போது அங்கே வரணும். ஏனென்றால் உங்கள் மனம் புதிதானதான் நீ மறுரூபமாக முடியும். பொருளாதாரத்தை எதுக்கு பேசணும் போது அது தெரியணும். ஒய் ப்ராஸ்பெரிட்டி இஸ் காட்ஸ் வில். எதை வச்சு நீ ப்ராஸ்பெரிட்டி காட்ஸ் வில்லுன்ற 25 மேட்ரு சொல்கிறேன். காட்ஸ் வில்லு. ஏன்னா வில் ஆஃப் காடு தான் கற்பாரை, அதில் தான் வீடு கட்டணும். முதல் வில் ஆஃப் காடு தான் முக்கியம். அதான் சொல்கிறாரு, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி கட்டுக்கிறவன் கற்பாரின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியில் மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அநேகர் இடத்தில் வந்து கர்த்தாவே கர்த்தான்னு சொல்லி பிதாவின் சித்தம் செய்கிறவனே. அப்போ சித்தம் செய்கிறது தான் கற்பாரை. அப்போ எந்த ஒரு பில்டிங்கை ஆசீர்வாதத்தை நீ வாங்குறதுக்கு முன்னாடி அது சித்தமா, தேவனுடைய பார்வையில் அது சித்தமா என்பதை குறித்து தெளிவான வெளிப்பாடு இருந்தால் எந்த பயனும் உங்களை குழப்பவே முடியாது. எந்த பயனும் உங்களை குழப்ப முடியாது. அந்த வசனத்தை தூக்கி நீ எந்த வசனத்தையும் தூக்கிட்டு வாடா, பண ஆசை எல்லாத்தையுமே வா பேசுவோம். ஏனென்றால் நீ தேவ சித்தத்தை தெளிவாய் அறிந்திருந்தால் பெரும் காற்று வந்து அடிக்குமா, பெரும் மழை சொரியுமா, பெரும் வெள்ளம் வந்து அடிக்குமா, ஆனால் அந்த வீடு அசையாது. காத்துனா என்ன? பலவிதமான அந்நிய உபதேசங்களாகிய காற்றினால் நீங்கள் அடிபட்டு அலைகிறவர்களாகிறாமல். அப்ப காத்துனா என்னன்னா தப்பான உபதேசம் உங்கள்கிட்ட வந்து அடிக்கும். சுய தியாகம், சுய வெறுப்பு பார்க்கறதுக்கு அப்படியே அட்ராக்டிவா இருக்கும். பாரு எவ்வளோ பெரிய தியாகம் பாரு, நீ சோத்துக்கு வழி இல்லாமல் தெருவில் அப்படியே திரியணும் இயேசுவின் நாமத்தில். அப்போ உன்னை பார்த்து நிறையா பேர் உன்னை அப்படியே அட்மையர் பண்ணுவாங்க. அண்ணன் பாரு பிஞ்ச செருப்போட திருறாரு. எதுக்கு? மக்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. தரித்திரம் ஒன்று அட்ராக்ட் பண்ணுதா? யாராச்சும் ஒருத்தர் செருப்பு இல்லாமல் தெரிஞ்சாலும் அதை பார்த்து நீ சூப்பர்ரா என்ன மனுஷன் சொன்னீன்னா உன்னை வறுமை இப்போ இழுக்குது. அப்படி எதை விரும்புறியோ அது உனக்கு வரும். வரும். எங்கேயாச்சும் தரித்திரனா ஒரு ஊழியக்காரனை பார்த்து நீ அட்மையர் ஆணிட்டேன்னு வச்சுக்க, நீ எதை விரும்புகிறாயோ அது உனக்கு வரும். ஜாக்கிரதை. இப்போ டீசர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான். எதுலேருந்து? ஆமாம், கான்ஃபரன்ஸ்லேருந்து. டீசர் எதுக்கு போடுறாங்க? படத்தை பாருன்றதுக்காக. அப்போ நீ அதை அட்மையர் பண்ணக்கூடாது. ஒரு ஊழியக்காரு ஏர்போர்ட்டுக்குள்ள கலர் குடிச்சா, இது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடித்தா 50 ரூபா சொல்கிறான்றக்காக ஊழிய காசு எதுக்கு வேஸ்ட்டாக செலவழிக்கணுன்ட்டு ஏர்போர்ட்டுக்கு வெளியிலேருந்து தான் குடிப்பாரான் 10 ரூபாயின்னு. ஒரு காலத்தில் அதை அப்படியே ரசித்தேன். என்ன மேடம் காடியா, எவ்வளோ பணம் வச்சுருந்தோம், மனுஷன் கூல்ட்ரிங்க்ஸ் கூட வெளியே வந்தான் ஏன் குடிக்கிறான். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து எனக்கு என்ன பணமே இல்லையே ஊழியத்துக்குன்னு சொல்லும்போது, எது கேட்குற பணத்தை, உனக்கு அதானே பிடிச்சிருக்கு அப்படி இருந்துக்க. நீ எதை விரும்புகிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும். வெளியில் போய் 10 ரூபாய்க்கு கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லின்னு ஃப்ளைட்டை விட்டுட்டு கடைசியில் 5000 ரூபாய்க்கு அடுத்த டிக்கெட்டை போட்டு போகிறதா. இந்த மாதிரி என்ன தேர்ட் ரேட்டட் அட்ராக்டிவ் சோர்சஸ், தேர்ட் ரேட்டட் கீழ்த்தரமான ஜனங்களை ஈர்க்கக்கூடிய காரியங்களை வைத்து நௌழியம் பண்ணக்கூடாது. தேவன் பணத்தை கொடுக்குறாருன்னா வாங்கிக்க. ஒரு ப்ராஃபட் என்கிட்ட அவர் சொன்னார், இந்த கையை நம்பி தராமல் எந்த கையை நம்பி தருவேன், இன்னும் கொஞ்ச நாளில் பணம் வாழ்க்கையில் வரப்போன்னு சொல்லி அவர் அடுத்து 1 வருஷத்துக்குள்ளே வரதுக்குள்ளே 500 ரூபா வாடகையில் இருந்தேன்னா. இன்றைக்கி வரும்போது பார்த்தேன், ரோட்டிலேருந்து ஒருத்தர் கத்துனான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க நின்றுக்கிட்டு இருந்தாப்புல. எத்தனையோ வருஷங்கள் திரும்ப பார்க்குறேன். ஒய்ஃப்ட்ட கிட்டே இவர் தான் என்னை திட்டினவர். ரோட்டில் அவர் பைக்கில் நின்றுட்டு இருக்கார், நான் காரில் போய்ட்டுருக்கேன் பாரு. கர்த்தரோட ஆசீர்வாதம். ஆனால் அன்றைக்கி நான் சொன்னேன், ஒரு நாள் காரில் போகண்டா நீ பைக்கில் வருடா அப்படின்னு சொன்னேன். அது சொன்னா அந்த கான்வர்சேஷன் எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி எப்படி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. என்னை பார்த்து அங்கே திரும்பல. என் திரும்பினால் நீ ரிவர் வியூமியில் வந்து வியூவில் என்னை பார்ப்படி. யூசி நல்லா கவனிங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி
ஒரு தேர்ட் ரேட்டட் அட்ராக்டிவ் ஜனங்களை வந்து ஈர்க்கக்கூடிய அந்த மனநிலையெல்லாம் வந்து வெளியே வாங்க. இஃப் காட், நான் போகிற போக்கில் நம்ம இன்னும் கரெக்டாக நான் வரல அந்த பாயிண்ட்டுக்கு. இஃப் காட் வாண்ட்ஸ் டு பிளெஸ் யூ, வாட்ஸ் தட்? என்ன பேசிக்கிறோம் சொல்லுங்கள். கூல்ட்ரிங்க்ஸ்க்கு அப்புறம் ரைட், சரியான. கர்த்தர் பணத்தை கொடுத்தானா வாயை பொத்திக்கிட்டு வாங்கிக்க. அப்போ அந்த ஊழியக்காரன் அந்த தீர்க்கதரிசிட்ட சொன்னான், தேவன் உன்னை உயர்த்தக்கூடிய நாட்கள் வருகிறது, அப்பொழுது தேவன் உன்னிடத்தில் உன் தகுதிக்கு மீறி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்படி அவர் கொடுக்கும் போது, ஆண்டவரே நான் இதற்கு பாத்திரனா என்கிற பெருமையான வார்த்தைகளை பேசாமல், எப்படி நான் பாத்திரமான்னு கேட்டால் அதுக்கு பேர் என்னமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் நான் பாத்திரேன்னு சொல்றியா? நீ பாத்திரம் இல்லாம வாங்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அவர் சொல்றாரு என்கிட்ட, தேவனே நான் பாத்திரமா என்று சொல்லாமல் கொடுக்கிறதை தாழ்மையுடன் பெற்றுக்கொள். 1 கோடி ரூபாய்க்கு உனக்கு கார் கொடுத்தாருன்னா சொத்திட்டு அமைதி என்ன செஞ்சுக்க, வாங்கிக்க. நான் இதற்கு பாத்திரனா அல்லது சூத்திரனா அப்படிலாம் பேசாத. கொடுக்கிறத ஒழுக்கமா தாழ்மையோட வாங்கிக்க. பக்கத்தை பார்த்து கொடுக்கிறத தாழ்மையோட வாங்கிக்க. கோடிகளை கொட்டுவாரு. தட்டு கைய தட்டு. ஆமென். பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. Come on, receive your money attracting anointing. Kaba kaba riba kaba raba raba dira mene hamduna mana marian karaba raba dira raba 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 shabara raba dira raba dianko. Amen. ப்ளீச்சிங்க்கு 1000 ரூபா கொடுக்குற, ஃபேஷியலுக்கு 1000 ரூபா கொடுக்குற, செருப்புக்கு 1000 ரூபா கொடுக்குற, சாப்பாட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குற, எதுக்கு காசை கொடுக்குற? உன் வாழ்க்கையில் நீ கொடுக்குற சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தைக்கு நீ விதைப்பதுதான். தேவனுடைய வார்த்தைக்கு விதைப்பதுதான். அதை சரியா விதைக்க கற்றுக்கொள். பிள்ளைகளுக்கு விதைக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். தன் ஆவிக்கன்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான். 300 ரூபா நான் வாங்கி ஒரு ஊழியக்காரை பார்க்கறதுக்கு நான் என்ன செய்கிறேன், அந்த கேம்புக்கு போகிறேன். நான் அதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு பிற்பாடு என்னோடய கூட்டங்களில் 4000-5000 பேர் வரும்போது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த ஊழியரை சந்திக்க. அப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன். இவ்வளோ பேர் வந்திருந்தாங்களா, வெரி குட். சொன்னார், கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இல்லாட்டி இவ்வளோ பீப்புள் வில் நாட் கம். நீ எஸ்டிஸில் ஜாயின் பண்ணிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு வசதி. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே எனக்கு வசதி இல்லை. ஆட்கள் 1000 பேர் வராங்க. ஏன்னா 1000 ரூபா, அப்போ வந்து 1000 ரூபா 1500 ரூபாய் 2000 ரூபா 2500 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வசதி இல்லை. நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன், நீங்கள் கரெக்டாக நீங்கள் வரணும் அப்படின்னாரு. ஐ தேங்க் ஃபார் த சச் அ மேன் ஆஃப் காட். ஆனால் சொன்னேன், இல்லைண்ணே நான் வரேன், என் சொந்த காசை போட்டு நான் வரணும். ஆமென். what I come to say, விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஓசியில் பைபிளை கொடுத்து உங்களை கெடுத்துட்டாங்க. எல்லாமே ஓசியிலே கிடைக்குன்னு பார்க்குறோம். உள்ளே வருவது ஓசி தான். வந்ததுக்கப்புறம் எல்லாமே விதைப்பும் அறுப்பும். செல்லிங் அண்ட் பையிங் அப்படின்னே கிறிஸ்டியன் வெளில கிடையாதான். விலைக்கு வாங்கி விற்கிறதே கிடையாதான். விதைப்பும் அறுப்பும் தானா கிறிஸ்தவ வாழ்க்கையில். அதனால அந்த காரெல்லாம் செகண்ட் புது கார் வாங்கும்போது பழைய காரை விற்கிறது அந்த ஸ்டைலெல்லாம் போகாதீங்க. இனிமேல் பழைய காரை கொடுத்துருங்க. கொடுங்க சார், புது காரை வாங்க சார். ஒன்று வச்சுக்காங்க, இல்லை கொடுத்துருங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் சார். அடுத்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சார். விதைப்பு அறுப்பு. சரி, ஓகே, அதை பற்றி பேச விரும்பலை. ஸோ அந்த ப்ராஸ்பரிட்டினாலே விதைப்பு அறுப்பை பற்றி தான் பேசுவாங்க. கிடையவே கிடையாது. அது முக்கியமான ரோல் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ப்ராஸ்பரிட்டி காட்ஸ் வில்லு.
அடுத்து ப்ராஸ்பெரிட்டிக்கு எதிரான வசனங்கள், இப்படி பல விஷயங்கள். இது பொதுவாக நான் யாருக்கு எடுக்க ஆரம்பிச்சேன்னா, என்னுடைய அன்பான சப்போர்ட்டர்ஸுக்கு பர்சனலாக பேசுகிறக்காண்டி எடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு நான் அதை அனுப்புகிற எடிட்டிங்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி நான் அதே மாதிரி எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்பினபடினால இந்த விஷயத்தை வந்து ஐ வாண்ட் டு டீச் டு ஆல் த பீப்புள். தேவனுடைய ரகசிய செயல். அதாவது ஐஸ்வர்யம் என்பது ரகசியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஐஸ்வர்யம்ன்றது ரகசியம். ஐஸ்வர்யன்றது ரகசியம். ஆமாம், ரகசியம்னா அது சரியான ஆள்கிட்ட சொல்கிறது தான் ரகசியம். நீங்கள் எதிரிட்ட போய் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, உங்களை கொல்லலாம் நான் திட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு ரகசியம் சொல்லக்கூடாது. அப்போ ரகசியம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்னு பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? அவன் தேவனால் அந்த 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 டிஎன்ஏ அவனுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதனால தான் அந்த சாதாரண ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாத்துலேயும் அதை பார்க்குறோம். இது மூலமாக அந்த டிஎன்ஏ உள்ளே வெளியே வரும். அப்படியே இருக்கீங்களா? ஆமாம், எல்லாத்துக்கும் வராது. ஒரு கோழி முட்டையை, ஒரு 10 முட்டையை வச்சு அதுக்குள்ளே போய் ஒரு கழுகு முட்டையை ஒருத்தன் வச்சானான். வச்சு அடகாக்க வச்சானான். கோழி அடகாக்குது. அப்படியே அடகாக்க ஹீட்டில் எல்லா குஞ்சும் பொரிக்குது. கழுகு முட்டையிலேருந்து என்ன குஞ்சு வருது? கழுகு குஞ்சு. அதை அடகாத்தது என்னது? கோழி குஞ்சு. கோழி வந்தது கழுகு. அப்படி தான் உங்களை அடகாத்தது கோழியாக இருக்கலாம், ஆனால் வந்த நீங்கள் கழுகு. ஓகே, கழுகு குஞ்சு வெளியே வருது, கோழி குஞ்சோட சேர்ந்து அது இருக்குது. இதுமாதிரி லைட்டாக கலர் மட்டும் மாறி இருக்குது, ஆனால் கோழி குஞ்சோடையே சேர்ந்து அதுவும் வந்து தெருவில் தெரியுது. அப்படியே தெருவில் தெரியுது. வந்து பொண்ணுங்க காலேஜில் நிற்கிது, வந்து அங்கே சினிமா தேட்டரில் நிற்கிது, தம்மை போடுது, தண்ணியாக போடுது, இதுவும் அது கூடயே சுற்றுது. அப்படியே வந்து தரையில் கிடக்கிறெல்லாம் கொத்திக்கிட்டு இருக்கு. அப்போ திடீரென்று ஒரு நாள் நற்செய்தி பெருவிழா அப்படின்ன மாதிரி ஒரு கழுகு அப்படியே பறக்குது. ஜான்னு பறந்து, ரைனாட் போங்கேன்னு ஒரு கழுகு ஜெர்மனிலேருந்து அப்படியே ஜான் பறக்குது. உடனே பார்த்தவொன்னே இந்த கோழிலே வந்துட்டாயடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா கோழி குஞ்சும் இது பெரிய அறுவடான்னு ஓடுது. ஆனால் இந்த கழுகு குஞ்சு மட்டும் நின்று இப்படி பார்க்குது. அப்படியே வாட்ச் பண்ணுது. என்னதான் பண்ணுறான் அப்படின்னு அவர் ப்ரீச் பண்ணுறாரு. அது அப்படியே பார்க்குது, ரசிக்குது. அப்புறம் எதுவும் ஓடிடுது. அவ்வளோதான். திரும்ப அது கூடயே சுற்றுது. திரும்ப ஃபாட்டிமா காலேஜ், மீனாட்சி காலேஜ், எல்டிசி காலேஜ், திரும்ப வந்து வேற என்ன, தெரு முக்கு கடை, டீ கடை, பாய் கடை, தம்மை போடு, தண்ணியை போடு, இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. திரும்பவும் இதே கழுகுவது. கமான், நற்செய்தி பெருவிழா அப்படின்னு ஒன்று எல்லா கோழி குஞ்சு திரும்ப ஓடுது. கழுகு இந்த கழுகு குஞ்சு மட்டும் பார்த்துட்டு, இது பறக்குதுன்னா நம்ம ஏன் பறக்கக்கூடாது அப்படின்னு அந்த கழுகு குஞ்சு அப்படியே பார்த்து யோசிக்குதான். யோசிச்சு நோட் அப்படியே கரெக்டாக இருந்தது. அந்த கழுகு குஞ்சு பார்த்து அப்படியே யோசிச்சுட்டு என்ன செய்யுது, இந்த கழுகு குஞ்சு பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. பறக்குது, விழுகுது, பறக்குது, விழுகுது, விழுகுது, பறக்குது, விழுகுது, பறக்குது, விழுகுது, பறக்குது, பறக்குது, விழுகுது, விழுகுது, பறக்குது, பறக்குது, விழுகுது, பறக்குது, 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 பறக்குது. ஒரு நாள் அந்த கழுகு வந்தபோது இந்த கழுகும் அதே போல சேர்ந்து பறந்து அந்த கழுகோடு கலந்து சென்றது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா குஞ்சுக்கும் பறக்கணும்னு ஆசை வரல. ஆனா ஒரு குஞ்சுக்கு மட்டும் இப்படி தோணுது, ஏன் நம்ம காலை நெய்யில கழுவ கூடாது? கை தட்டு. ஆமென். ஏன் கழுவ கூடாது? யோபு எனக்கு பைபிள்லே பிடிச்ச புக்கு. எங்க அம்மா சின்ன சொல்லுவாங்க, ரொம்ப யோபு புக்கை படிக்காதரா, பாடுகள் வந்துடும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா ஆவியானவர் என்று சொன்னாரு, யோபு புக்கை படி, யோபு புக்கை படி. அவன் தாண்டா இருக்கிறதுல பெரிய பணக்காரன்டா, படுறான். படிச்சா என் கால்களை நெய்யினால் கழுவினேன். அப்பா, அந்த வசனத்தை தாண்ட முடியல என்னால. அது எனக்குள்ள கொடையுது. ஆமா ஆமா, முட்டுது, மோதுது. அப்பா அவன் சொல்றான், எப்படி எனக்குள்ள இது நடந்துச்சுன்னா, தேவனுடைய ரகசிய செயல்.
என் கூடாரத்தில் இருந்தது. இருக்கீங்களா? அப்ப ஐஸ்வர்யம் என்பது ரகசிய செயல். அப்படின்னா யாருக்குமே தெரியாதான், உங்களுக்கு மட்டும் பேசுவாராம். தேவன் அருளின தீபம், ரெவலேஷன், கைத்தட்டு, என் தலைமேல் இருந்தது. சோ ஐஸ்வர்யம் யோபுக்கு வர்றதுக்கு முன்னாடி லைட் அவனுக்கு வருது. லைட் வந்த உடனே ரெவலேஷன் வந்து தேவன் அருளின தீபம் அவன் தலைமேல் இருந்தது. மைண்ட்ல வந்துருச்சு, தேவன் அருளின வெளிச்சத்தால் நான் இருளை கடந்து போனேன். தேவன் கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தோட லைட் வந்த உடனே பாவர்ட்டிய நீங்க ஈஸியா கடந்து ஒதுக்கி ப்ராஸ்பெரிட்டியில உள்ள போறீங்க. இளம் பிள்ளைகள் ஒரு முடிவெடுங்க. ஆமாம், நான் அந்த படிக்கணும், இந்த படிங்க. டாக்டருக்கு படிக்கணும், இன்ஜினியருக்கு படிக்கணும். இன்ஜினியருக்கு படித்து என்ன செய்ய போகிறீங்க? டாட்டா கம்பெனியில் ஓடாமல் இருக்கிற ஒரு மெஷினை ஓட வைக்கிறதுக்காக படிக்கிறீங்க. நல்லா படிப்பீங்களே, நாட்டுக்கு சேவைக்காக படிக்கிறீங்க. கடைசி எங்கே தான் வந்து நிற்கிறீங்க? காசு, பணம், துட்டு, மணி, காசு. அப்ப நீ எடுக்கிற கோர்ஸ் எல்லாம் கடைசியா பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். அந்த பிச்சைக்கார மனநிலை மறைந்து போகட்டும். ஆமே. சில சொல்லுவாங்க, நான் வந்து அந்த நாட்டு மக்கள் பாரம் என்னை அழுத்துகிறது. ஒரு பாரம் அழுத்த வேண்டாம். நம்ம அந்த திடீர் நகர் பக்கம் கொஞ்சம் மக்கள் இருக்கா, அதில் போய் கொஞ்சம் சந்திக்க வேண்டியான. நீ ஊரை சுற்றி பார்க்கணுன்னா போய் சுற்றிட்டு வா, அதுக்காண்டி ஊழியத்தை காரணமாக காட்டாத. அந்த மாதிரி படிப்பெல்லாம் வந்து ஃபைனலாக நீங்கள் இங்கே தான் வரீங்க. அது போக கொஞ்சம் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனு, கொஞ்சம் வந்து இன்னர் கைடன்ஸ், ரைட். ஆனால் ஒன்று என்னென்னா, பணம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்பிட்டாருன்னா நீ வந்து இந்த டூப்ளிகேட் ரூட்டெல்லாம் விட்டுட்டு கர்த்தர்கிட்ட ஓப்பனாக பேசிடணும். ஆமாம், என்ன சாப்பாடு வீட்டில் இன்றைக்கி? என்ன குழம்பு வைக்கிறீங்க? இந்த குழம்புல இப்படி. இப்போ உனக்கு என்ன வேணும்? பசிக்குதுன்னு சொல்லு. பசிக்குது, சோறை போட்டு தரேன் விடு. என்கிட்ட வந்து கதை பேச கர்த்தர்கிட்ட வந்து ஜஸ்ட் கர்த்தருக்கு நிர்வாணமாக வரணுமா சார்? என்னைக்கு அவன் ட்ரெஸ்ஸை போட்டானோ அன்னைக்கு தான் சிக்கல். மனசில் இருக்கிற பளிச்சுன்னு என்ன செய்யணும்? அப்போ தேவன் நல்லா கவனிங்க, தேவன் வந்து எடுத்தோன்னு உங்களுக்கு பணத்தை தரலாம், பணத்தை பற்றி லைட்டை தராராம். அந்த லைட்டில் தான் நீங்கள் கடந்து போகிறீங்க. அப்போ அந்த லைட் இந்த ப்ராஸ்பெரிட்டியை பற்றி ரெவலேஷன், அந்த ரெவலேஷன் வந்த உடனே உங்களை எப்படி அந்த ரெவலேஷன் தூக்கிட்டு போகுதுன்னா, உங்கள் கால்களை நெய்யினால் கழுவக்கூடிய இடத்துக்கு முன்னாடி. சரியான செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமாம், சரியான நபர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேனா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். Prosperity is a zeal. ஓரல் ராபர்ட்ட கேட்டான் வந்து, ஒய் வந்து ஹீலிங் மினிஸ்ட்ரி? It's my zeal to bring out all the healing anointing to the church. தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை முழுவதையும் இந்த சபைக்குள்ளே, நான் இந்த உலகத்திற்குள்ளே கட்டவிழ்க்க நான் விரும்புகிறேன். அது ஒரு வெறி, அது ஒரு அழைப்பு. அப்படித்தான் ஐஸ்வர்யம். இட்ஸ் a serious matter. போற போக்கில் அப்படி ஏதோ லெத்தாஜிக்கா ஐஸ்வர்யத்தை தேடக்கூடாது. சின்சியராக தேடணும், சீரியஸாக தேடணும், டிலிஜென்ட்டாக தேடணும். பணக்காரன் ஆகணுன்ற ஒரே முடிவோட தேடணும். இந்த வியாதி வந்தால் இத்தனை மாதத்துக்குள்ளே செத்து போவான்னு வியாதிக்கு ஒரு டைம் பீரியட் வச்சு ஒருத்தனை காலி பண்ண முடியும்னா, ஆசீர்வாதம் டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஒருத்தனை தூக்க முடியும். இது விளையாட்டுலாம் கிடையாது. ஐஸ்வர்யம்ன்ற சப்ஜெக்ட் ஒரு சீரியஸான சப்ஜெக்ட். யூ மஸ்ட் பி டிவோட்டட். சாலமன் சே, ஐ டிவோட்டட் மை செல்ஃப் டு ரீட். ஞானம் பெற்றுக்கொள்ளும் ஞானத்தை டபக்குன்னு ஒரே நாள் நைட்டு மண்டையில் கேங்கன்னு வந்த உடனே அப்படியே கப அப்படின்னு அகர முகத்தில் எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அப்படி தொடங்கலை சாலமன். ஆதி பகவன் அப்படி இறங்கிட்டாரு கர்த்தர். உணர வைத்தாய் நீயே இயல். நிறுத்துறா. திஸ் இஸ் நாட் ஏதோ ஒரு நாள் நைட்டு
கர்த்தர் சாலமன் மேலே இறங்கின உடனே பாட்டும் அப்படி தொடங்கல அவன். நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை இல்லை, சாலமன் பிரசங்கில் எழுதுகிறான், ஐ டிவோட்டட் மைசெல்ஃப் டு ரீட். அந்த ஞானத்தின் கிருபை என் மீது ஊற்றப்பட்ட உடனே நான் படிப்பதற்கு, ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். இப்ப இங்க எத்தனை கலர் உங்க கண்ணில் படுத்து பாருங்க. இப்ப நான் சொல்லவா, சிகப்பு. இப்ப பாருங்க ஃபுல்லா பாருங்க, அங்கிருந்து பாருங்க, அப்படியே சிவப்பு ஃபுல்லா கண்ணில் படுதா? ஏன் இப்போ பண்ணிட்டு கண்ணில் படுது? சிகப்புன்னு மைண்டோட பார்த்த உடனே சிவப்புலாம் பண்ணுறது. ஞானம்னு மைண்டுக்கு வந்த உடனே எறும்பை பார்க்குறான் ஞானம், குழி முயலை பார்க்குறான் ஞானம், வெட்டுக்கிளியை பார்க்குறான் ஞானம். அவன் பார்க்கறதுல எல்லாம் அவனுக்கு ஞானம் வர ஆரம்பிச்சு, எறும்பிட்ட இருந்து ஞானம் வர ஆரம்பிச்சிச்சு. பார்க்குற பக்கம் தான் ஞானம். ஏன்னா அந்த கிருபை தான். அதுக்கப்புறம் தான் ஞானம் வந்துட்டு ஊற ஆரம்பிக்குது. ஞானத்தை அவன் அவனுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போ ஏதோ டக்குன்னு மைண்டுக்குள்ளே வந்தெல்லாம் அவனுக்கு ஒரு நாள் நைட்டு கட 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 கடன்னு எடுத்து எழுதலை, அவனுக்குள்ள அப்படி ஊறுச்சு. அப்படிதான் ஐஸ்வர்யம். அது உள்ளே இறங்கினவொன்னு அப்படியே ஐ டிவோட்டட் மைசெல்ஃப் டு ரீட். எனக்கு பிடிச்ச வசனங்கள் ஒன்று. நான் ஞானத்தை அது ஆங்கிலத்தில் தமிழில் எப்படி இருக்கு? நான் பிரயோகம் பண்ணினேன். ஞானத்தை அறிகிறதற்கு அவன் டிவோட் பண்ணானான். ஆங்கிலத்திற்கு அர்ப்பணிச்சான். ஜஸ்ட் லைக் தட் ப்ராஸ்பெரிட்டிக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். சிலருக்கு மட்டும் பணத்தை பற்றி பேசினாலே அருவருப்பாகவே தெரியுது. ஆனால் நல்ல காரியங்களாகவே மைண்டில் நினச்சிருக்கான் பார்த்தீங்களா? அவன்கிட்ட எவ்வளோ பணத்தை பேசினா அவனுக்கு கில்ட்டி கான்சியஸே வராது. சில டிஷர்ட் நான் எடுப்பேன், 40 44 அப்படின்னு. தெரியலையே சார், ட்ரையல் பார்க்கலாமா? இல்லை சார், இது ட்ரையல் பார்க்க முடியாது சார், நான் இல்லை எடுத்துருங்கன்றேன். பத்தலைன்னா சார் நோ ரிட்டர்ன் சார். பரவாயில்லையா கூடியா? என்கிட்ட 40க்கும் ஆள் இருக்கான், 42க்கு ஆள் இருக்கிறான், 44க்கு ஆள் இருக்கிறான். எனக்கு பத்தலைன்னா தம்பிக்கு, எனக்கு பெருசாக இருந்தால் அண்ணனுக்கு அதில் எடுத்துருந்தேன். எனக்கு அது வீண் செலவாகவே இருக்காது. தனக்குன்னு எடுக்கிறான் பாருங்க, அவன் தான் ரொம்ப யோசிப்பான். தனக்கு இல்லாட்டி அடுத்த ஆளுக்கு அப்படின்னு எடுக்கிறவனுக்கு தோணாது. நீ நல்லவனாக இருந்தால் எல்லாம் நல்லா தான் இருக்கும். சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். சொல்லுங்க 100 கோடி. சொல்லுங்க 100. சொல்லுங்க ஸ்டீஃபன் 100 கோடி. கையை தட்டு சாம்கரன் பிரதர். ஆமா 100 கோடி. ஆமே, கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம்.